ஓகே, வணக்கம். முதல்ல உங்க எல்லாத்துக்குமே என்னோட பொங்கல் வாழ்த்துக்கள நான் சொல்லிக்கிறேன். ஓகே. பொங்கல் வந்து 3 நாளுக்கு கொண்டாடுவோம். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதில நாள் நம்ம கொண்டாடுற பொங்கலோட பேர் பார்த்தீங்கன்னா, சூரிய பொங்கல். ஓகேவா? ஏன் சூரிய பொங்கல்னா, ஆ ஏன்னா வந்து சூரியன் வந்து நம்ப உலகத்துக்கே வந்து ஒளி குடுக்குறாரு. ஸோ, அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த நாள்ல வந்து நம்ப வந்து பொங்கல் வைப்போம். எப்படி வைப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரம்பரியமா செங்கல்லு, அதுக்கு மேல பானைய வச்சு மண் பானைய வச்சு, அப்புறம் இந்த பால்லாம் ஊத்தி செய்வாங்க. பொங்கறப்போ பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவாங்க நமக்கு தெரிஞ்ச மாதிரி. அது ஏன் வந்து மண் சட்டியில செய்றாங்கன்னா, அதுக்கும் காரணம் இருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மண் பானை செய்றவங்களுக்கு வந்து அந்த நாள்ல தான் வந்து நெறையா விற்பனை ஆகும். ஸோ, அவங்களுக்கு வந்து உதவும் வகையில தான் பார்த்தீங்கன்னா, மண் பானையில செஞ்சு பொங்க வைப்பாங்க. அதுதான் வந்து வருங்காலத்திலயும் அப்படி வந்துச்சு. இப்போ நவீன காலத்தில வந்து சில்வர் பாத்திரத்தில வைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னுமே நடைமுறையில வந்து மண்பானையில செய்றவங்களும் இருக்காங்க. எங்க வீட்லயும் பார்த்தீங்கன்னா, மண்பானையில தான் செய்வோம் வருஷம் வருஷம். இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு முன்னுக்கு முன் வாசல்ல தான் செய்வாங்க. சூரிய பகவான் வர்றப்ப. அதுக்கு நல்ல நேரம்லாம் இருக்கு. அது பார்த்து தான் செய்வாங்க. அப்படி அடுக்குமாடி வீட்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல செய்வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்